அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா சென்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா சென்டரில் உங்களுடைய ரேக்கோடைய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடைய வந்து சேரும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டேட்டா சென்டர் எடுத்துக்கங்க. எல்லாமே வந்து நம்ம ரிடண்டன்சிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூயல் பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக்கலில் டூயல் பவர் சோர்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு மெக்கானிக்கல் கூலிங்லேயும் டூயல் பவர் சோர்ஸ் நம்ம வச்சுருப்போம். டூயல் வாட்டர் சோர்ஸ் வச்சுருப்போம். ஸோ இப்போ இந்த டூயல் பவர் சோர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரம் த சப்ஸ்டேஷன்லேருந்து அப்படியே டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட், டிஃப்ரெண்ட் பேனல் அண்ட் டிஃப்ரெண்ட் பிடியூலேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஃபீட் ஆகும். அப்படி ஃபீட் ஆகிற அந்த ரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய சர்வர் ரேக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த சர்வர் ரேக் இப்போ ஒரு 42U ரேக் இல்லைனா வந்து ஒரு 52U ரேக். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஏதாவது எனி ரேக் வந்து வச்சுக்கோங்க. அந்த ரேக்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து பிடியூ இருக்கும். அதேமாரி ரேக்கோடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பிடியூ இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிடியூ மேபி நார்மல் பிடியூவாக இருக்கலாம், நான் இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம், இல்லை இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம். அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கிற பிடியூ நான் இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம், ஆர் இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரைட்டில் ஒரு லெஃப்ட்டில் இருக்கிற ரேக்கோட லெஃப்ட்டில் இருக்கிற பிடியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஏவில் இருக்கிற சோர்ஸ் ஏ இருக்கும். சோர்ஸ் ஏவோட இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் அங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளக்இன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதேமாரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சோர்ஸ் பியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் சாக்கெட்டில் ஃப்ளக்இன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சோர்ஸ் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைட், சோர்ஸ் பி ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் பவர் வந்து ரேக்கோடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டூயல் டூயல் டிவைசஸ், அதாவது என்னென்னா டூயல் டிவைசஸ் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகே. அந்த டிவைஸ் வந்து டூயல் பவர் சோர்ஸில் ரன் ஆகிற மாதிரி ஒரு டிவைஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரேக்கில் அந்த 42U அந்த டிவைஸ் வந்து மேபி 1U கெப்பாசிட்டி டிவைஸாக இருக்கலாம், இல்லை 2U கெப்பாசிட்டி டிவைஸாக இருக்கலாம், இல்லை 3U கெப்பாசிட்டி டிவைஸாக இருக்கலாம், இல்லை 4U இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை ஃப்ளக்இன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் சொன்னால டூயல் சோர்ஸில் ரன் ஆகிற மாதிரி அந்த டிவைஸு. ஸோ அப்போ ஒரு சோர்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிடியூவில் வந்து ஃப்ளக்இன் பண்ணிப்பாங்க. அது சோர்ஸ் ஏல கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளக் எடுத்துகிட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிடியூ, அதாவது சோர்ஸ் பியில் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அட் எனி காஸ்ட் உங்களுக்கு எப்பயுமே 2 டூயல் பவர் சோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எனி ஒன் பவர் ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆகாமல் வித்தவுட் இன்டரப்ஷனில் உங்களுக்கு அது வந்து அடுத்த பவரை வந்து எடுத்து உங்களுக்கு ரன் ஆகும். மேபி அதுக்குள்ளே வந்து இன்டர்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஎஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா 2 சோர்ஸ் இல்லை, சில இடத்துல வந்து 2 சோர்ஸ் கொடுப்போம், ஒரு சோர்ஸ் கட் ஆனால் அடுத்த சோர்ஸில் வந்து ரன் ஆகிற மாதிரி கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரிக்கல் செட்டப் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து டூயல் பவர் சோர்ஸ் உடைய ஒரு டிவைஸ் இருந்தால் அந்த கான்ஃபிகரேஷன் அப்படி இருக்கும். இதுவே சிங்கிள் பவர் சோர்ஸ் டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக டேட்டா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் சோர்ஸ் பவர் டிவைசஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. சிங்கிள் பவர் சோர்ஸ் டிவைஸ் தான் இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பவர் அப் பண்ணி ஆகணும். அது உங்களுக்கு எப்பயுமே வந்து இன்டரப்ட் ஆகக்கூடாது. அட் எனி காஸ்ட் வந்து பவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற சினாரியோவில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்டிஎஸ் ஸ்டாட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ஒன்று வந்து ஏதாவது ஒரு ரேக்லேயே ஏதாவது ஒரு 1U கெப்பாசிட்டியோ இல்லை 2U கெப்பாசிட்டியோ எஸ்டிஎஸை வந்து ஃப்ளக்இன் பண்ணிவிட்டு, ஓகே, அந்த எஸ்டிசிக்கு டூயல் பவர் சோர்ஸ் வரும். ஒன்று சோர்ஸ் ஏவிலேருந்து இங்கே ஒரு பிடியூ வச்சுருப்பாங்கல்ல, அந்த பிடியூலேருந்து சோர்ஸ் ஏ பிடியூலேருந்து ஒரு பவரும், சோர்ஸ் பியில் இருக்கிற அந்த பிடியூலேருந்து ஒரு பவரும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளக்இன் பண்ணிவிடுவாங்க. அப்போ எஸ்டிஎஸ்க்கு டூயல் பவர் சோர்ஸ் வந்துடும். அதில் அந்த எஸ்டிஎஸ்லேயே நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும். லைக் மல்டிபிள் அவுட்லெட்ஸ், ஒரு 12 அவுட்லெட்ஸ், 10 அவுட்லெட்ஸ், 8 அவுட்லெட்ஸ் இருக்கும். அந்த அவுட்லெட் பவர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சிங்கிள் சோர்ஸ் பவர் டிவைசஸ் எத்தனை உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த எஸ்டிஎஸ்ஸே உங்களுக்கு ஒரு பவர் சோர்ஸ் கட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பவர் சோர்ஸில் வித்தவுட் இன்டரப்ஷன் இருக்கும். இட்ஸ் மேபி மில்லி செகண்ட். அது வந்து உங்கள் எக்யூப்மெண்ட்டால் சென்ஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அது வந்து என்னென்னா இமீடியட்டாக உங்களுக்கு பவரை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அந்த டிவைஸ் எப்பயுமே வந்து லைவ்லேயே வச்சுருக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு டேட்டா சென்டரில் லோ சைடில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு ரேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேக்கில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அந்த லெஃப்ட் சைட் பிடியூ ரைட் சைட் பிடியூ, அந்த பிடியூவில் இப்போ டூயல் சோர்ஸ் டிவைஸ்னால் இதுலேருந்து ஒரு கேபிள் போட்டு அதில் ஃப்ளக்இன் பண்ணியிருப்பாங்க, இதுலேருந்து ஒரு கேபிள் போட்டு ஃப்ளக்இன் பண்ணியிருப்பாங்க. இல்லை சிங்கிள் சோர்ஸ் டிவைசஸ்னால்
எஸ்டிஎஸ் உடைய அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு ஃப்ளக்கை போய் அந்த சோர்ஸ் அந்த டிவைஸ்லேருந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எனி டேட்டா சென்டர், நீங்கள் எந்த டேட்டா சென்டர் போனாலும் இதோடைய கான்ஃபிகரேஷன் இப்படி தான் இருக்கும். பட் அந்த பிடியூ நான் சொல்கிறேன்ல, அந்த பிடியூவில் வேணால் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதாவது என்னென்னா பிடியூவில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் 1, சர்க்யூட் 2, சர்க்யூட் 3, சர்க்யூட் 4 அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரே சர்க்யூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா RYB அப்படின்ற சாக்கெட் அவுட்லெட் காம்பினேஷன் இருக்கலாம். இல்லை ஒரு இது ஃபுல்லாக இப்போ சர்க்யூட் 1 சர்க்யூட் 2 சொன்னால சர்க்யூட் 1லேயே வந்து ஆர்லாம் ஒரு ரோ, அடுத்தது வந்து ஒய் ஒரு ரோ, பி ஒரு ரோ, அந்த மாதிரி அந்த பவர் நம்ம எடுக்கிறோம்ல பிடியூலேருந்து, அதோடைய இது வந்து மேபி கொஞ்சம் ஷஃபிளாகி வரலாம். அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதேமாரி வந்து இன்டெலிஜென்ட் பிடியூவாக இருக்கலாம். அதாவது நம்ம வந்து ஐபி அதுக்கு செட் பண்ணிட்டு ஓவர் என்ன சொல்கிறது இன்டர்நெட் மூலயமாவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குது, சர்க்யூட் வைஸ் எவ்வளோ எடுக்குது, டிவைஸ் வைஸ் எவ்வளோ எடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அட் லோ சைடு, அதாவது டேட்டா சென்டரில் நான் சொன்ன கான்ஃபிகரேஷனில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஒரு கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஏடிஎஸ் போடணுமா எஸ்டிஎஸ் போடணுமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்து ஏடிஎஸ் எஸ்டிஎஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.